புக்கு வாங்கிட்டு போய் படின்னு சொன்னா இன்னும் நீ தொடவே இல்லை. ஏன் நின்றுட்டு இருக்க? கேட்டுத்தால லூசு எல்லாம் போயிட்டே இருக்காட்டாவா? ஏன் நாளைக்கு ஸ்கூல் வைக்காம என்ன லீவ் விட்டாவோ? எதுக்கு படிக்கிறதுக்கு? ஸ்காலர்ஷிப்கா? எக்ஸாமுக்கு படிக்க. என்ன எக்ஸாமுக்கு? எக்ஸாம் வரப்போதில்ல, அதுக்கு ஸ்டடி ஹாலிடே விட்டுருக்காங்க. இப்போவே விட்டாச்சா? ஒழுங்காக படிக்க ஸ்டார்ட் பண்ணு, சும்மா நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. ஓகே சரி இல்லைன்னு ஏம்மா வீட்டில் பழைய கஞ்சி தான் ஓகே தானே? சோறு இல்லை கஞ்சி இல்லை. நேற்று நைட்டு பார்க்குற சோறு அப்படியே இருக்குது, ஒரு வாய் சாப்பிடல யாரும். பிரியாணி வாங்கிட்டு வந்து போடுன்னு போட்டு தள்ளுதுங்க, என்ன செய்ய? பொங்கல சோறும் குழம்பும் அப்படியே இருக்கு. அதனால் பருப்பு வச்சு இருக்கு, பருப்பு ஆல்ரெடி இருக்கு. வரத்திட்டு வராரு பக்கத்தில். ரொம்ப அரங்கிய ஸ்பீடை வெளில பாய்ச்சிடாத டீ போய். தயிர் போட்டு நல்லா பிணைஞ்சு குழு குழுன்னு வச்சு பருப்பு வச்சு ஒரு முட்டையை போட்டு தரையும் எல்லாம் சாப்பிடுங்க சரியா? எனக்கு தான் என்ன பண்ண போதும், நம்ம ஆசையாக குடிப்போம். பட் எனக்கு மூக்கு ஒடியுது சும்மாவே. காலையிலே பார்த்தெல்லாம் எவ்வளோ மூக்கு ஒடிச்சிட்டு உட்காந்துருந்தேன்னு. நேற்று சிக்கன் கொஞ்சோண்டி தான் ஒரு சொட்டு தான் தின்னுதுண்ணா. தயிர் தின்னேண்ணா, இப்போ தான் தெரியுது. வேறு அங்கே ஒரு பூனைக்குட்டி உட்காந்துருக்குது. அழகா இருக்கலாம். ஆமா இல்லைன்னா அப்படியே இருக்கும். நீ அம்மா வேலைக்கு மண்டே கன்ஃபார்ம் சொல்லுவார். சண்டே நாளைக்கு வர சொல்லியிருக்காருல, நல்லா கழிச்சு சண்டே போய் நான் அம்மா மாடி அம்மா தாத்தா வருது பார்த்தாலே பயமா. தாத்தா பெரிய பைக்கில் வாட்டிக்கிட்டே போகிறாரு வண்டியை. நீ என்ன சொன்ன? வேலைக்கு போயிருக்காங்க. அதான் மண்டே தான் சார் வர சொல்லுவார் கண்டு. அது காலையிலையா ஈவினிங்கானு அது அவருக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அவருக்கு ஈவினிங் தான் ஆடுவேன். இப்போ யாரெல்லாம் காலையில் இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஈவினிங் போட்டு சொல்லி ஒன்று. ஆமாம் அப்படி வைக்க மாட்டாங்களாடே. அவங்களும் ஏதாவது ஒரு ரீசன் வச்சுருப்பாங்கல்ல. அயன் பண்ணி இப்படி ட்ரெஸ் நல்லா இருக்குது. தான் இருக்குது. பழைய ட்ரெஸ் போட்டாலே இது புது ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு வைக்கப்படாமல்